இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கேட்குறீங்களா? இந்த பாருங்கள், ஹாட் பாக்ஸில் குண்டு குண்டு இட்லி, மதுரை மல்லிகைப்பூ இட்லி செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து சிக்கன் குழம்பு பாருங்கள், நிறைய சிக்கன் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு, சிக்கன் குழம்பு. அடுத்து மட்டன் சுக்கா, அதாவது சுக்காங்கிறது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி நல்ல ஆயிலில் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது மட்டன் சுக்கா. இது ஆட்டுக்கால் பாயா, இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது, இது ஒரு சின்ன மட்டன் கிரேவி. அதாவது மட்டன் வேகும்போது நல்லா செஞ்சு கெட்டியாக எடுத்து இப்படி வச்சுக்கிட்டோன்னா இரும்பு சட்டியில் போட்டு சாதத்தை போட்டு சூடாக பிரட்டி சாப்பிடலாம். அதுக்கு கொஞ்சமாக கிரேவி போதும், என்ன காரமாக இருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து வைப்போம். இந்த கிரேவிலேயே ஒரு 5-6 பேர் சாதம் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.